வயநாடு அருகே நிலச்சரிவு பாதித்த சூரல்மலா பகுதியில் மீட்பு பணியில் இந்திய ராணுவம் ஈடுபட்டிருக்கிறது. பல்வேறு தடைகளை கடந்துதான் இந்திய ராணுவமே அங்கு செல்ல முடிந்தது என்ற பதிவினையும் அவர் இட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் வயநாடு அருகே நிலச்சரிவு பாதித்த அந்த சூரல்மலா பகுதியில் களத்தில் ராணுவம் தீவிரமாக மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நிலச்சரிவில் சிக்கியிருப்பவர்களையும் செயல்களில் சிக்கியிருப்பவர்களையும் இந்த அடைமழையிலும் அவர்கள் தொடர்ந்து மீட்ட வண்ணம் இருக்கிறார்கள். பல்வேறு சிக்கல்கள் சவால்களுக்கு இடையில்தான் இந்த மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து மழை பெய்து வருவதும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது மீட்பு குழுவினருக்கு. இந்நிலையில் அண்டை மாநிலங்களிலிருந்து மீட்பு குழுவினர் கேரளாவின் சூரல்மலா பகுதிக்கு விரைந்திருக்கிறார்கள். இந்திய ராணுவத்தின் மீட்பு குழுவினரும் அங்கு விரைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்கான உதவிகளையும் அவர்கள் செய்து வருகிறார்கள். இந்திய ராணுவத்தினர் சூரல்மலா பகுதியில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகேஸ்வரன் இணைந்திருக்கிறார். மகேஸ்வரன், நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த நேரத்திலிருந்தே அது தொடர்பான தகவல்களை நேரலையாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் களத்திலிருந்து பணியாற்றி வருகிறீர்கள். அந்த வகையில் தற்போது என்ன சிக்கல்கள், என்னென்ன சவால்கள் நிலவுது மகேஸ்வரன்? இந்திய ராணுவத்தினர் எவ்வளவு பேர் கொண்ட குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க? திலகவதி, தற்போதைய நிலையில் தற்காலிக பாலம் அமைப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையின் ஒரு குழுவினர் ஆற்றின் மறுகரைக்கு சென்றிருக்கிறார்கள். அங்குள்ள மரத்தில் கயிறு கட்டி, இந்த பக்கமும் கயிறு கட்டி முண்டக்காய் பகுதியில், அதாவது தற்போது நாம் நிற்கக்கூடிய சூரல்மலையில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முண்டக்காய் பகுதியில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அந்த பகுதி மக்களால் அந்த ஆற்றங்கரைக்கு மறுபுறம் கொண்டு வரப்படுகிறார்கள். அவர்களை அங்கிருக்கக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்டு ஸ்ட்ரெச்சர் மூலமாக அவர்களை ஆற்றின் மறுபுறத்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இங்கிருந்து அவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இதுதான் தற்போது முண்டக்காய் பகுதி மக்களை மீட்பதற்கான ஒரே வழி. அதற்கான பணிகள் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது உள்ளூர் தீயணைப்பு துறையினர், தேசிய பேரிடர் மீட்பு படையினர், காவல்துறையினர் என பல துறையினர் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது ராணுவமும் தற்போது இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆற்றை கடந்து மறுபுறம் செல்வதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பாதுகாப்பு, அந்த கயிறுகளை அவர் உடல்கள் கட்டுவது உள்ளிட்ட அந்த பணிகள் நடந்து வருகிறது. தற்போது அதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மழையின் தீவிரம் முன்பு இருந்ததை விட தற்போது அதிகரித்திருக்கிறது. ஆற்றிலுடைய வெள்ளப்பெருக்கும் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் ஆற்றை கடந்து மறுகரைக்கு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது ராணுவத்தினர் அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து அந்த மறுகரைக்கு செல்வதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடிய விரைவில் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அந்த பகுதிக்கு சென்றால் பின்னர் அங்கிருந்து அதிக பாதிப்புகளை சந்தித்துள்ள அந்த முண்டக்காய் பகுதிக்கு செல்ல முடியும். அதற்கான பணிகள் தற்போது நடந்து வருகிறது. திலகவதி, மகேஸ்வரன், தற்காலிக பாலம் அமைப்பது அப்படின்றது எவ்வளவு சவாலான பணி, இல்ல எவ்வளவு நாட்கள் அதை அமைத்து விட முடியும்? ஏன்னா அங்க தொடர்ந்து மழை பெய்த வண்ணமே இருக்கிறது. குடைகளை பிடித்து கொண்டு அந்த சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்திய ராணுவத்தினரே தட்டுத்தடுமாறிதான் அங்க மீட்பு பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில தற்காலிக பாலம் அப்படின்றது எவ்வளவு சாத்தியமானது? தற்போது இங்க இருக்கக்கூடிய காலநிலை அதற்கு உகந்ததாக இல்லை திலகவதி. காரணம், மழை தொடர்ந்து பெய்து கொண்டே வருகிறது. ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து கொண்டே வருகிறது. காலை நாம் வந்த பொழுது வெள்ளப்பெருக்கின் அளவு சற்று குறைவாகவே இருந்தது. ஆனால் நேரம் செல்ல செல்ல தற்போது அந்த விபத்து நடந்த பகுதியிலிருந்து மேல் பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வெள்ளத்தின் அளவு அதிகரித்து கொண்டே வருகிறது. எனவே தற்காலிக பாலம் அமைப்பது என்பது எளிதில் நடக்கக்கூடிய விஷயமில்லை. அதற்கு நீண்ட நேரம் பிடிக்கும். அதற்குள்ளாக அந்த மீட்பு படையினரை மறுகரைக்கு அனுப்ப வேண்டும். இவர்கள் இங்கிருந்து சென்றால் ஆற்றுக்கு மறுகரையில் வாகனங்கள் இருக்கிறது. அந்த கிராம மக்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குழுவினராகட்டும் மீட்பு குழுவினரை ஆற்றினுடைய மறுகரைக்கு அழைத்து சென்றால் அவர்களை அங்க இருக்கக்கூடிய வாகனத்தின் மூலமாக அந்த முண்டக்காய் பகுதிக்கு அழைத்து செல்ல முடியும். அங்கு வைத்து அங்கே இருக்கக்கூடியவர்களை மீட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது அல்லது உயிருக்கு போராடுபவர்களை மீட்டு இந்த பகுதிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். ஆனால் தற்போதைய நிலையில் இந்த சூரல்மலையில் பகுதியில் இருக்கக்கூடிய மீட்பு வாகனங்களாகட்டும், தீயணைப்பு துறையினர் எந்த ஒரு வாகனமும் அந்த பகுதிக்கு செல்ல முடியாத நிலை இருக்கிறது. அதனால் மீட்பு பணியினுடைய நேரம் நீண்டு கொண்டே செல்கிறது. திலகவதி, ராணுவத்தினருடைய உதவியையும் நாடி இருக்கிறோம். இந்திய ராணுவம் அங்கு விரைந்திருக்கிறது. இப்போ
பாலம் இல்லாத காரணத்தினால தற்காலிக பாலம் அமைத்து அதன் பிறகு அங்கு சென்று மீட்பு பணிகளில் ஈடுபடுவது, அதனை காட்டிலும் ஏர்லிஃப்ட் நிறைய இடத்துல செய்வதாக காலிலிருந்து செய்திகளை பார்த்தோம். ஏன்னா தரை வழியாக மீட்பு பணிகள் நடைபெற முடிவதில்லை. அதனால அங்க ஒரு ஹெலிகாப்டரோ விமானங்களோ அனுப்பி அந்த இடத்திலிருந்து மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? திலகவதி, காலையே அதற்கான தகவல் வெளியானது. அந்த பாலம் அடித்து செல்லப்பட்ட நிலையில் தரைமார்க்கமாக சென்று மீட்பு பணிகளை மேற்கொள்ள முடியாது. எனவே ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர் மூலமாகத்தான் செல்ல வேண்டும் என தெரிவித்திருந்தார்கள். அதற்காக ஹெலிகாப்டர்களும் புறப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய காலநிலை அதற்கு உகந்ததாக இல்லை. தற்போது தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. சுற்றிலும் பனிமூட்டம் அதிகமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஹெலிகாப்டர்களை இங்கே கொண்டு வந்து தரையிறக்குவது என்பது எளிதான காரியம் அல்ல. ஏற்கனவே நமக்கு ஞாபகம் இருக்கும், குன்னூர் பகுதியில் இது போன்ற ஒரு காலநிலையில் தான் பனிமூட்டம் அதிகமாக இருந்த பொழுதுதான் அந்த ராணுவ ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி உயிரிழப்புகள் ஏற்பட்டது. எனவே அதனை கருத்தில் கொண்டு தற்போது இந்த பகுதியில் ஹெலிகாப்டர்களை தரையிறக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள மாட்டார்கள். அதற்கான சூழலும் தற்போது இங்கு இல்லை. தொடர்ந்து மழை பெய்து கொண்டே வருகிறது. மழையின் தீவிரம் அதிகரிக்கிறது. அதனால் ஹெலிகாப்டரை தற்சமயம் இந்த பகுதிக்கு கொண்டு வந்து மீட்பு பணிகளை மேற்கொள்வது என்பது கடினமாக இருக்கிறது. இருப்பினும் அதற்கான சாத்தியங்கள் ஏதேனும் உள்ளதா என்பது குறித்த ஆய்வும் இந்த பகுதியில் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இப்ப தற்பொழுது ராணுவமும் இந்த ஆற்றை கடந்து மறுகரைக்கு செல்வதற்கான அந்த பணிகளை ஆயத்தப்படுத்தி வருகிறார்கள். திலகவதி, இப்போதைக்கு சூரல்மலா பகுதியில் ஹெலிகாப்டரை தரையிறக்குவதோ இல்ல வேறு விமானங்கள் அங்கு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. பனிமூட்டமாக இருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் அதற்கான சாத்தியம் இல்லை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறீங்க. அப்போ அந்த ஒரு ஆப்ஷன் முடியாது. தரை வழியாகத்தான் எதுவாகினும் செய்தாக வேண்டும். ஆனாலும் பாலமும் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஆற்றை கடப்பதில் சிக்கல் இருக்கிறது. இப்போ ஆற்றை கடந்து அந்த பகுதிக்கு சென்று மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கான கால அவகாசமும் பிடிக்கும். இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது. ஆற்றை கடந்து சென்று மீட்பு பணிகளை மேற்கொள்ளும் போது இப்போ அங்க எவ்வளவு குடும்பத்தினர் அல்லது அங்க எவ்வளவு வீடுகள் புதைந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மகேஸ்வரன்? திலகவதி, நம்ம சூரல்மலை பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களிடம் கேட்ட பொழுது முண்டக்காய் பகுதி என்பது சுமார் 400 குடும்பங்கள் வீடுகளுக்கு மேல் இருப்பதாக சொல்கிறார்கள். அதில் அதிகப்படியாக ஒரு சிறிய டவுன் போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அது கடை வீதி ஒன்று இருக்கிறது. அதை தவிர்த்து அங்கே ஏராளமான தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய குடியிருப்புகள் இருக்கிறது. அங்கே குடியிருப்புகள் நிறைய இருக்கிறது. அதிலும் தொழிலாளர்கள் வசிக்கிறார்கள். எனவே தற்போதைய இங்க இருக்கக்கூடிய மக்கள் கூறும் பொழுது கிட்டத்தட்ட சுமார் 200 வீடுகளுக்கு மேல் இந்த மண் சரிவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கிறார்கள். ஆனால் யாரும் அந்த பகுதிக்கு சென்று பார்க்க முடியவில்லை. நேரில் சென்று பார்த்தால் மட்டுமே என்ன மாதிரியான ஆபத்துகள் ஏற்பட்டிருக்கிறது, எத்தனை வீடுகள் மண்ணில் புதைந்திருக்கிறது என்பது குறித்த தகவல்கள் தெரிய வரும். தற்போது அங்கு செல்வதற்கான முயற்சிகள் தான் அந்த தீவிரமாக நடந்து வருகிறது. ஏறத்தாழ ஒரு 200 வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கும் என இந்த சூரல்மலை பகுதி மக்கள் கூறுகிறார்கள். உயிரிழப்புகள் சூரல்மலை பகுதியை விட அந்த முண்டக்காய் பகுதியில் உயிரிழப்புகள் அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவும் அஞ்சுகிறார்கள். எனவே தற்பொழுது இந்த ஆற்றை கடந்து இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஆற்றை கடந்து அந்த ஸ்ட்ரெச்சர்களை எடுத்து செல்கிறார்கள். ஒரு குழு NDRF அந்த படையினர் அந்த பகுதியில் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த முண்டக்காய் பகுதியிலிருந்து மீட்கப்பட்ட சிலர், அதாவது உயிரிழந்தும் பின்னர் காயமடைந்து மீட்கப்பட்டவர்களை அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொண்டு வந்து ஆற்றிற்கு மறுபுறத்தில் வைத்திருக்கிறார்கள். அவர்களை மருத்துவ சிகிச்சைக்கா அல்லது இறந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் இங்க இருக்கக்கூடிய இதர மீட்பு படையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். திலகவதி, இந்திய ராணுவம், தேசிய பேரிடர் மீட்பு படை, அண்டை மாநிலங்களிலிருந்து கேரளாவுக்கு விரைந்திருக்கக்கூடிய மீட்பு குழுவினர் என அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. ஆனாலும் மீட்பு பணிகளில் தற்போதைக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டியது கட்டாயமாகி இருக்கிறது. உங்களுடைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மகேஷ்.